ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணின் வெள்ளை பொக்கிஷமாயது. புகழ்பெற்ற இதுக்கு இவ்ளோ டிமாண்டா? உலகளவில் ஃபேமஸ் ஆன பின்னணி என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஸ்ரீ ஆண்டாள தரிசனம் செய்யறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி அந்த ஊர்ல தயாராகக்கூடிய பால்கோவாவை வாங்கிட்டு போறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சொல்ல போனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா இல்லாத கடைகளே இருக்காதாமா. இங்க தயாராகக்கூடிய பால்கோவாவுக்கு ஏன் இவ்வளவு தனித்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலதான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைஞ்சிருக்காமா. சோ அங்க விளையக்கூடிய புட்களை தான் இங்க இருக்கக்கூடிய கறவை மாடுகளுக்கு உணவாவே கொடுக்கப்படுதான். மலைப்பகுதியில விளையக்கூடிய புட்களை மாடுகள் சாப்பிடுறதால மாடுகள்ல இருந்து பெறக்கூடிய பால் ரொம்ப கெட்டியாவும் சுத்தமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க தயாரிக்கக்கூடிய பால்கோவா வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பால்கோவாவுடைய சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து தயார் பண்றாங்களாம். கடந்த 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கறவை மாடுகள் வளர்க்கப்பட்டதா சொல்லப்படுது. சோ இந்த மாடுகள்ல இருந்து பெறக்கூடிய பாலை காய்ச்சி உணவா சாப்பிட்டுட்டும் வந்திருக்காங்க. காலப்போக்குல இது பால்கோவா உருவாக காரணமாகவும் இருந்திருக்காமா. சோ பால்கோவாவை அதிகமா தயாரிக்கிறவங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த பால்கோவாவை பண்டமாற்று முறை மூலமா செஞ்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கவும் செஞ்சிருக்காங்க. சோ இந்த பண்டமாற்று முறை பாத்தீங்கன்னா 50 வருஷங்களுக்கு முன்னாடி பால்கோவா செய்யக்கூடிய தொழிலா மாறுச்சு. முதல்ல குடிசை தொழிலா ஆரம்பிச்ச இந்த தொழில் காலப்போக்குல நாடு கடந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலாவே மாறி இருக்கு. இவ்வளவு டேஸ்டியான பால்கோவாவை எப்படி தயார் பண்றாங்க தெரியுமா? 10 லிட்டர் பாலை அடுப்புல கொதிக்க வச்சு அதுல 1.5 கிலோ சீனி சேர்க்கப்படுது. அப்படியே அதை 30 நிமிடங்கள் கலரிட்டே இருக்கும் போது பாதி கெட்டியாகும். அதை அப்படியே இன்னொரு தட்டுல மாத்தி உலர வச்சா பால்கோவா ரெடி. ஒரு நாளைக்கு 2.5 டன் பால்கோவா தயாரிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவுக்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டிருக்காமா. இது அதோடைய தரத்துக்கும் தனித்துவத்துக்கும் ஒரு அங்கீகாரம்னே சொல்லப்படுது. இப்ப இது ஆன்லைன் மூலமாகவும் பெறப்பட்டு வீட்டுக்கே நேரடியா வழங்கக்கூடிய வசதிகளும் வந்துருச்சாமா. கூட்டுறவு சங்கம் தயாரிக்கக்கூடிய பால்கோவா கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. தனியார் கடைகள்ல 360 ரூபாய்க்கும் 380 ரூபாய்க்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டதா சொல்லப்படுது. மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அழகிய கோவிலும் ஆன்மீக தரிசனங்களை மட்டும் இல்லாம இனிப்பு நினைவுகளையும் அவங்களுடைய மனதுல சுமந்துட்டு போறாங்களாமா. இந்த மாதிரி பாரம்பரியத்தை பாதுகாத்து வளர்த்து வரக்கூடிய இந்த ஒரு கலை பாராட்டக்கூடிய விஷயம் இல்லையா? இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் வுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் இப்போ வந்து நாங்கள் தயாரிக்கிற இடத்துல வந்து யாரனாலும் அலோவ் பண்ணிடுவோம். கஸ்டமர் வந்து இங்கே பால்கோவா வாங்குறாங்கன்னா அங்கே போய் பார்த்துட்டு பிறகு தான் வந்து இங்கே வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து சுட சுட கொண்டு வந்து வச்சுருவோம் பால்கோவா. யார் சாம்பிள் கேட்டாலும் கொடுப்போம், சாப்பிட வச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து குற்றால சீசன் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. காலையில் ஒரு 500 லிட்டரு, சாயந்தரம் ஒரு 500 லிட்டரு, மொத்தம் நாளைக்கு 1000 லிட்டர் பால் எடுப்போம். அரசு பாலில் தான் எடுப்போம். இப்போ ஒன்றும் பிரச்சனை, கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. இதனால ஒரு 100-150 குடும்பங்கள் முதலாளியால் எல்லாரும் நல்லா போய்கிட்டு இருக்காங்க. அரசு பால் வந்து தட்டுப்பாடு வரும்போது இந்த அரசாங்கம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பால் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஊரில் ஃபேமஸ்னா இங்கே மேற்கு மலைச்சூழலிருந்து மாடு எல்லாம் மேய வைக்கிறதுனால கொஞ்சம் பால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே வந்து சார் பால்கள் வந்து டேஸ்ட்டு நம்ம கடையில் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் சாப்பிட்டு பாருங்கள், நம்ம கடையிலையும் சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் நிறைய இருக்கும். இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல் பிரசன்ஸ் பிஹைண்ட் வித் முத்தமழை சென்னை ஸ்ரீபதாவின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் ரிசார்ட்டில் நடக்க உள்ளது. இதுக்கான டிக்கெட்களை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ கின்னாப்பில் பெறலாம்.